الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان لله أن يتخذ من ولد سبحانه إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. صدق الله العظيم. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்தாளர் கூடிய அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் என்னுடைய மேலான எங்களுடைய ஈரோட வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீது உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நாங்க இருக்கக்கூடிய இந்த மாசம், இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வந்துட்டா முழு உலகத்திலையும் எல்லா மதத்தில் உள்ளவர்களும் பேசக்கூடிய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், முக்கியமான ஒரு விஷயம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பத்தின ஞாபகம், அவர்களுடைய பிரஸ்தாபம். முஸ்லிம்களை விட இந்த செய்திகளை அதிகமாக பேசுவது யார் என்றால் கிறிஸ்துவ சகோதரர்கள். அதிகமாக இந்த மாதங்கள்ல அது பத்தின விஷயங்கள் தான் கூட. ஆனா அவங்க பேசுறது அல்லாஹ்வுடைய முக்கியமான ஒரு நபி, அல்லாஹ்வுடைய முக்கியமான ஒரு அடியார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த விஷயங்களை அவங்க பேசி பேசி அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனா இந்த ரெண்டு பேரையும் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயங்களை பார்த்தா அவர்களுக்குள்ளார அல்லாஹ் தஆலா பெரிய அத்தாட்சிகளை வச்சிருக்கான். அந்த ரெண்டு பேருடையும் சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு குதிரத்தாக, அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு முஅ்ஜிஸாவாக ஆக்கி வச்சிருக்கான். நானும் நீங்களும் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு என்ற வரலாறு ஒரு முஸ்லிம் என்ற அமைப்புல கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல அத்தனை நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். இது வெறுமனே அந்த 23 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தஅவா செய்யற காலம், அவர்களுக்கு இந்த சம்பவங்களை சொல்லி தஅவத் கொடுக்கிறதுக்காக மட்டும் சொல்லல. அல்லாஹ்வுக்கு தெரியும் உலகம் எவ்வளவு முன்னேற போறதுன்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உலகம் அழியிற வரைக்கும், உலகம் எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் உலகத்துல முஸ்லிமாக வாழ்றா இந்த ஹிஸ்டரிய படிச்சிருக்கும், இந்த சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அந்த கண்ணியமான மகத்தான முஅ்ஜிஸாவான குர்ஆன்ல இந்த நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு குடும்பத்தார முச்சம் கண்ணியமா பேசினான்.
அதுல ஒன்றுதான் ஆலு இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். அந்த ஒரு குடும்பத்துடைய தியாகம் தான் இன்னைக்கு மக்கால ஒவ்வொரு இடங்களும் அதுக்கு சாட்சியாக இருக்கு. லட்சக்கணக்கு பணங்களை செலவழிச்சு கொண்டு மக்கள் இபாதத்துக்காக போறாங்க. அது போல அல்லாஹ் குர்ஆன்ல பேசின இன்னொரு குடும்பம் தான் ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். இம்ரான் யாருண்டா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா, தந்தை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஹன்னா. இந்த இம்ரானுக்கும் மரியமுக்கும் ஹன்னா என்ற அந்த பெண்ணுக்கும் கிடைச்ச புள்ளதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் அந்த சம்பவத்தை எவ்வளவு அழகா சொல்லுதுன்னா, அந்த இம்ரானுடைய மனைவிக்கு குழந்தை தரிச்சதோட அவ நியத்து வைக்கிறா, இன்னி நதர்து மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், இந்த வயித்துல இருக்கக்கூடிய இந்த குழந்தைய நான் ஓண்ட பள்ளிக்காக நியத்து வச்சுட்டேன். இந்த புள்ள கிடைச்சா அது ஆண் குழந்தையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இந்த புள்ளைய நான் தியாகம் செய்தேன் என்ற நியத்தோடு அந்த குழந்தை அப்படியே உள்ளுக்கு உருவாகும். நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது. இப்ப அந்த பெண்ணுடைய பிரசவ காலம் வருது. இப்ப அந்த தாய் குழந்தையை பிரசவிச்சு எடுக்கிறா. பலம்மா வலஅத்ஹா, அந்த புள்ள பிறந்தா உம்மா நினைச்சு ஆம்பளை புள்ள கிடைக்கும், பிறந்தது பொம்பளை புள்ள. வலைஸ ஸகரு கல் உன்ஸா, சொல்றா யாரோ நான் ஆம்பளை புள்ளைய ஆதரவு வச்சேன், எனக்கு கிடைச்சதோ பொம்பளை புள்ள. ஆனா ஆம்பளை புள்ளமா இல்லையே பொம்பளை புள்ள. ஒரு ஆண் பிள்ளைய மஸ்ஜிதுக்காக கொடுத்தா மஸ்ஜிதுடைய பணிகளை அந்த புள்ள செய்யும். ஒரு பெண் பிள்ளையால என்ன செய்யலாம்? وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. இப்ப அந்த உம்மா சொல்றா, ஏண்ட இந்த புள்ள மரியம, இவருக்கு நான் மரியம் என்று பேர் வைக்கிறேன். நான் இந்த புள்ளையையும் இந்த புள்ளையுடைய பிச்சலத்தையும் ஷைத்தானுடைய கெடுதியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்த இம்ரானுடைய மனைவி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு போய் கொடுத்தார். ஏன் நியத்து வச்சாச்சு, நியத்து வச்ச ஆம்பளை பிள்ளையாக இருந்தா மஸ்ஜிதுக்கு கொடுக்கிற. ஆனாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கிடைச்சது பொம்பளை பிள்ளை, அதையும் கொண்டு போய் மஸ்ஜிதுக்கு கொடுத்தார். சரித்திரம் சொல்லுது, இப்ப இம்ரான் அவர் மௌத்தா போறார். அந்த நேரம் இம்ரான் யாருண்டா மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இமாமாக இருந்தார். அங்கிருந்த எல்லா ஆலிம்களுக்கும் முக்கியமான ஒரு ஆலிமாக இருந்தார். இப்ப ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இந்த மரியம்மை யாரு பொறுப்பெடுக்கிற? வாப்ப மௌத்து, பிள்ளைய மஸ்ஜிதுக்கு கொடுத்திருக்கு. இந்த பிள்ளையுடைய விஷயங்களை கஃபாலத் யார் எடுக்கிற? எல்லாரும் போட்டி. ஏன்? மகத்தான ஒரு ஆளுடைய குழந்தை, இமாமுடைய ஒரு குழந்தை, நாங்க பராமரிப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபி அவரை பார்த்து கேட்கிறான், மா குன்த லதைஹிம், நீங்க அந்த நேரம் அங்க இருக்கலையே, உங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சு. இது யுல்கூன அக்லாமஹும் அய்யுஹும் யக்ஃபுலு மரியம். இப்ப எல்லாரும் ஒரு சண்டை யார் பார்க்கிற? இப்ப முடிவு வருது, நாங்க சீட்டு போட்டு பார்ப்போம், அதை யாரு வெத்தாரோ அவருக்கு பொறுப்பு. குர்ஆன் சொல்லுது, இப்ப சீட்டு போடப்படுது. எல்லாரும் அங்க இருந்த நதியில அவங்களோட பேனாக்களை தூக்கி போடுறாங்க. எல்லாரோட பேனாவும் தாண்டுறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேனா மட்டும் மிதக்கு. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுக்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பராமரிக்கிற பொறுப்பு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாருண்டா முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரியுடைய கணவர். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய சகோதரியுடைய கணவர். ஒன்று பெரியப்பா இல்லாட்டி மச்சான்.
இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்த ஒருத்தராக இருந்தார். அதுவரைக்கும் அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்துச்சு. இவர் என்ன செஞ்சார், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால ஒரு மெஹராப் கட்டப்படும். அந்த மெஹராபுக்குள்ளால இருந்துதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அமல் செய்ய ஆரம்பிக்கிறார். அவங்களுடைய இபாதத்துகள் அந்த மெஹராபுக்குள்ளால இருந்து நடக்குது. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார வச்சு வஹி அறிவிக்கிறார். யா மரியம் இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வதஹ்ஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன் யா மரியம் குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன். மலக்குமார் வந்து சொல்றாங்க, மரியமே இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி, அல்லாஹ் தஆலா உன்னை தேர்ந்தெடுத்துட்டான், அல்லாஹ் உன்னை செலக்ட் பண்ணிட்டான். வதஹ்ஹரகி, அல்லாஹ் உன்னை சுத்தமாக்கிட்டான். இது மட்டும் இல்ல, வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன், உலகத்தில் உள்ள பெண்களிலேயே நீதான் ஆக சிறந்த பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல 4 பெண்கள் சிறந்தவங்க தான். அதுல ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த செய்திய மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிட்டு சொன்னாங்க, நீ இப்ப ரப்புக்கு நன்றி செலுத்து, வஸ்ஜுதி வர்கஇ, சுஜூத் செய், ருக்கு செய், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அங்க மலக்குமார்கள் சூசகமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன செய்தியை சொன்னாங்க? அல்லாஹ் உன்னைய வச்சு பெரிய ஒரு ஆச்சரியத்தை உலகத்துக்கு உருவாக்க போறாங்க. குர்ஆன் சொல்லுது, அந்த பெண்ணை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் என்றா, அவங்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்தான் என்றா, குல்லமா தகல அலைஹா ஜக்கரியால் மிஹ்ராப் وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறதுக்காக அந்த மெஹராபுக்குள்ளார வருவாங்களோ, அவங்கள்ட்ட இருக்கிற பல வர்க்கங்கள் ஆச்சரியமா இருக்கு. அந்த சீசன்ல இல்லாத பழங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்படிதானே? எல்லா பழங்களும் எல்லா காலத்திலையும் கிடைக்கிறது. சீசன் ஒன்று கோடை காலத்துல வரக்கூடிய பழங்கள் மாறி காலத்துல இவங்கள்ட்ட இருக்கு. மாறி காலத்துல உருவாகக்கூடிய பழங்கள் கோடை காலங்கள்ல இவங்கள்ட்ட இருக்கு. இப்ப கேட்டாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா மரியம் அன்னா லகி ஹாதா, இதெல்லாம் எங்கால உன்னை நான் தான் பார்த்து கொள்றேன், நீ இந்த பொறுப்புல நீ இருக்கிறாய், எப்படி வந்துச்சு உனக்கு? சொன்னாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், இது எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு வந்துச்சு. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு நினையாத புறத்திலிருந்து உதவிகளை செய்வான், ரிஸ்க கொடுக்கிறான். குர்ஆன் சொல்லுது, இந்த அத்தாட்சி இது பெரும் ஒரு அத்தாட்சி. நடக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு எங்களுக்கும் எங்கட நாட்டுல இந்த ஒரு 2-3 கிழமை நடந்த சந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு அதை உணர்த்து. இங்கேயும் வெள்ளம் வருமா என்று யோசிச்ச இடங்கள்ல வெள்ளம் வந்துச்சு. இங்கேயும் ஸ்லிப் போகுமா, அது நடக்குமா என்று யோசிச்ச இடங்கள்ல எல்லாம் ஸ்லிப் போச்சு. யாராவது நினைச்சாங்களா இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஸ்ரீலங்காக்கு வரும்? யாரும் நினைச்ச? நடக்க முடியாத விடயங்களை நடத்தி காட்டுறதுதான் அல்லாஹ். நடக்கேலுமான விஷயங்கள் எல்லாருக்கும் செய்ய, நடக்கேலாத விஷயங்களை உலகத்துல உருவாக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். இந்த ஆச்சரியத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார். பார்த்து அவருக்குள்ள ஒரு ஈமான் வருது, அவருக்குள்ள ஒரு தவக்குல் வருது.
அல்லாஹ்க்கு இதை செய்யலும் வேண்டாம், நான் எவ்வளோ காலம் புள்ள இல்லாம இருக்கிறேன், எனக்கு ஒரு புள்ளை அல்லாஹ்க்கு தரேனுமே. هنالك دعا زكريا ربه قال رب هب لي من لدنك ذرية. அந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் மரியம்ல வருது, நிதாஅன் ஹஃபியா, முச்சம் உருக்கமாக முச்சம் தாழ்மையோடு அல்லாஹ் இந்த துஆ செஞ்சான். என்ன துஆ சொன்னாங்க? யா அல்லாஹ், நானும் இப்ப வயசு போயிட்டு தள்ளாடக்கூடிய வயசுல நான் இல்லை, இந்த மனைவி ஒரு மலடி. மலடி என்ன புள்ள கிடைக்காது. எனக்கு வயசு போயிட்டு, மனைவி ஒரு மலடி, ஆனா எனக்கு ஒரு குழந்தை வேணும். டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இல்ல சோமாக்கையில அது வரும், இந்த நோய் சோமாக்கிற நோய் இல்லை. ஆனா எங்களோட உள்ளத்துல ஒரு தவக்குள் அல்லாஹ் மேல முழுமையான நம்பிக்கை இருந்தா எங்களுக்கு துஆ கேட்கும். உலகம் ஒன்றை சொல்லும், மக்கள் எல்லாம் ஒன்றை சொல்லுவாங்க, அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய மேல தவக்குள் இருந்தா எங்களோட உள்ளம் சதைவடைஞ்சு போவாங்க. அத கேட்கிற துஆவை பாருங்க, ஒரு ஆச்சரியமான துஆ. சயின்டிபிக்கலா அது நடக்காத ஒரு விஷயம். மலடிக்கு எப்படி புள்ள கிடைக்கிறது? வயசு போன ஒரு ஆணால எப்படி மனைவியோட உடலுறவு கொண்டு குழந்தையை பிறக்க வைக்கலாம்? ஆச்சரியம். இப்ப அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவனுடைய இரண்டாவது ஆத்தாட்சியை வெளியாகிறார். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே, நான் உங்களுக்கு ஒரு பிள்ளை தருவோம், அந்த பிள்ளையோட பேர் யஹ்யா. இதுவரைக்கும் உலகத்துல அப்படி ஒரு பேர் வந்து யாருமே வைக்கல. அந்த பிள்ளைய நான் உங்களுக்கு நபியாகவே தாரேன் என்று சொன்ன. இப்ப இவருக்கு ஒரு சந்தோஷம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அப்பயும் ஒரு ஆவல், இது எப்படி நடக்கும்? யா அல்லாஹ், இன்னி வஹனல் அர்மு மின்னி வஷ்தஅல ரஅசு ஷைபா. நான் என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமான ஒரு வயசாளி, என்னுடைய மனைவியோ ஒரு மலடி, எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும்? அல்லாஹ் சொன்னான், قال كذلك قال كذلك. அது அப்படிதான். உங்களை எப்படி நான் உருவாக்கினேன்? நீங்க ஒன்றுமே இல்லாம தானே இருந்தீங்க. உங்களை எப்படி நான் உருவாக்கினேன், அது எனக்கு எப்படி லேசியோ அத மாதிரி எனக்கு இதுவும் லேசிதான். இப்ப அவர் சொன்னார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், قال رب اجعل لي آية. யா அல்லாஹ், நீ சொல்றாய் என்ன மனைவி அவருக்கு புள்ள கிடைக்கும் வேண்டி, இதுக்கு ஒரு அத்தாட்சி எனக்கு தான். சந்தோஷமா இருக்குது கேட்க, ஆனாலும் ஒரு அத்தாட்சி எனக்கு வேணும். இப்ப அல்லாஹ் திரும்ப சொன்னான், قال آيتك ألا تكلم الناس ثلاث ليال سويا. அதுக்குரிய அத்தாட்சி என்னன்னா, தொடர்ந்து 3 நாள் உங்களுக்கு பேச இயலாம, வாய் தொடப்படாது. நீங்க ஆட்களோட பேசுறேன்னா இஷாரா தான் செய்யும், கையால சைக்கிளா செய்யும். இப்ப மெஹராபுக்கு வந்தாங்க மக்களோட பேச, அப்படியே பேச இயலாம பேசும். இப்ப எல்லாருக்கும் கையால சைக்கிளா செஞ்சாங்க, எல்லாரும் தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க, எல்லாரும் திக்ர் செய்யுங்க என்று மக்களை பார்த்து சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த நேரம் அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு குழந்தையை உருவாக்குறார். இப்போ அவங்க பிரசவத்தோடு இருக்கிறாங்க. அந்த நேரம் தான் அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வச்சாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மிஹ்ராப்ல இபாதத்தோட, அமலோட, தொழுகையோட, பக்குவத்தோட இருக்கிறாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, ஒரு அழகான மனிதரை போல அந்த மிஹ்ராபுக்கு போறாங்க. இவங்களை பார்த்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قالت
இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. அவரும் அழகாகிறார். இதுவும் ஒரு அழகான ஒரு பெண் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை பயப்படுற ஒத்தராக இருந்தா நான் உன்னைய விட்டும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன், நீ என்கிட்ட வராதே சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள். அந்த ரஹ்மான் என்ற வார்த்தையை கேட்டதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடுக்க பிடிச்சிருச்சாங்க. மனுஷனா இருந்தவர், மனித தோற்றத்துல போனவர் திரும்ப மலக்காகவே அன்னைக்கு மாறிட்டார். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னமா அன ரசூலு ரப்பிக் லிஅஹப லகி குலாமன் ஸகியா. இன்னமா அன ரசூலு ரப்பிக், நான் மனிதன் இல்ல, நான் அல்லாஹ்வுடைய ஒரு மலக்கு. உங்கள்கிட்ட வந்த காரணம் உங்களுக்கு ஒரு புள்ளைய தாரன். புள்ளைய தாரன் எப்படி ஆச்சரியம். சொன்னாங்களா மரியம் அலைஹிஸ்ஸலாம், قالت أنى يكون لي غلام ولم يمسسني بشر ولم أك بغيا. எனக்கு புள்ளையா, அது எப்படி நடக்குது? நான் இதுவரைக்கும் திருமணம் முடிச்ச ஒரு பெண்ணும் இல்ல, அதுக்கென்று விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்ணும் இல்ல, எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும்? ஆச்சரியமே அது. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, قال كذلك هو علي هين ولنجعله آية للناس. அது அல்லாஹ் சொல்றான், அப்படிதான், அது அல்லாஹ்க்கு லேசான ஒரு விஷயம். அல்லாஹ் உங்களைய முழு உலகத்துக்கும் அத்தாட்சியாக ஆக்க போறான். முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்த போறான். சொன்னாங்க முஃபஸ்ஸிரீன்கள், இந்த ஆயத்துக்கு கீழே சொல்றாங்க, அல்லாஹ் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் இல்லாம நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். எந்த ஒரு பெண்ணும் இல்லாம வெறுமனே ஒரு ஆணின் மூலமாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். ஒரு ஆணுடைய உதவி இல்லாம ஒரு பெண்ணின் மூலமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைச்சான். ஏனைய எல்லா மனிதர்களையும் ஒரு ஆணாலையும் பெண்ணாலையும் அல்லாஹ் தஆலா படைச்சான். இந்த நேரம் இந்த பஷாரத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன நேரம் அவங்களுக்கு பயம் பிடிச்சிச்சு. திருமணம் முடிச்சு இல்ல, சின்ன வயசு, பக்குவமாக இருக்கிறவங்க. இப்ப மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சுப செய்தி சொன்னாங்க. பெண்ணே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு கிடைக்கிற புள்ள அது லேசான புள்ள இல்லை. அந்த புள்ள தொட்டில் இருக்கக்குள்ளே இந்த புள்ள பேச ஆரம்பிச்சு. அந்த புள்ள தொட்டில் அடிக்கவே பேசும். இரண்டாவது, அந்த புள்ள உலகத்துக்கு வந்து எல்லா மக்களுக்கும் மார்க்கத்தையும் ஹிக்மத்தையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் முழு உலகத்துக்கும் அந்த புள்ள படிச்சு கொடுக்கும். இரண்டாவது விஷயம். மூணாவது சொன்னாங்க, வரசூலன் இலா பனி இஸ்ராயில், உங்களுடைய இந்த பனு இஸ்ராயில் இருக்கிறாங்களே இவர்களுக்கு அந்த புள்ள ஒரு நபியாகவும் வரப்போகுது. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நெஞ்சு பகுதியால ஊதுறாங்க. அல்லாஹ்வுடைய ரூஹ அது அப்படியே வயிற்றுக்குள்ளால வைத்து குழந்தை உருவாக ஆரம்பிச்சு. அதே பீரியட்ல தான், அதே காலத்துல தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கும் பிரசவம் தரிச்சிருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பிரசவம் தரிச்சிருக்கு. ரெண்டு தாயுடைய வயிற்றுல இருக்கிறதும் நபிமார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றுல ஈசா நபி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியுடைய வயிற்றுல நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை ஊர்ல சொல்ல மக்கள் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கும் உலகத்துல வளமாய்தான் அவர் எவ்வளவு சிறந்தவராக, மார்க்கம் உள்ளவராக, தீன் உள்ளவராக இருந்தாலும் அவர் சின்ன ஒரு தவறை செஞ்சிட்டா எல்லாரும் இப்ப அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிற அவர் பெரிய ஒரு அநியாயக்காரன் மாதிரி. அவர் செஞ்ச எல்லா நலவையும் மறந்துடுவான்.
அந்த சின்ன பாவத்தை வச்சு அவரை முழு ஊர்லயும் கேவலப்படுத்த ஆரம்பிச்சிருவான். பொதுவான வளமை, உலகத்துடைய வளமை. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ளுக்குள்ளார ஒரு பயம். நான் சொன்னா எங்க நம்ப போவாங்க, என்னை எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க. வந்தாங்க தன்னுடைய சகோதரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. வந்தா அவ சொல்றா, மரியம் ஒரு சந்தோஷமான செய்தி தெரியுமா உனக்கு? என்ன செய்தி? நானும் என் கணவரும் பல காலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தோம். இன்றைக்கு எனக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை தர போறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவான். கேட்டா என்ன? நானும் குழந்தைய என் வயிற்றுல சுமந்து கொண்டிருக்கேன். அவன் ஆச்சரியப்பட்ட, எப்படி நீ திருமணமே முடிக்கலையே? சொன்னாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். நடந்த முழு சம்பவத்தையும் சொன்னாங்க. ரெண்டு பேருமே தீனுடைய சூழல்ல வளர்ந்த பெண்கள். பிறகு அடிக்கடி ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்வாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சொல்றாங்க, நாங்க எல்லாம் எப்ப சந்திக்கிறோமோ அப்ப எனக்கு விளங்கும் ஏண்ட வயிற்றில் உள்ள குழந்தை அந்த மரியமுடைய வயிற்றில் உள்ள குழந்தைக்கு சுஜூத் செய்யுது. அதுல அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துறார். எங்கட ஷரியத்துக்கு முந்தின ஷரியத்துல சுஜூத் செய்யறது ஆகமாக்கப்பட்டுருச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவரோட வாப்பா சகோதரர்கள் எல்லாரும் சுஜூத் செஞ்சாங்க. சொல்றாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, எப்பெல்லாம் நான் சந்திப்பேனோ அப்பெல்லாம் ஏங்க புள்ள அந்த புள்ளைக்கு சுஜூத் செய்யும். இப்படி காலங்கள் போகுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருத்தம் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. இப்ப அந்த ஊரை விட்டும் கொஞ்சம் தூரம் போய்த்தாங்க. ஏன் மக்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் பேசுவாங்க, நோய்வாங்க என்ற பயத்துல ஊரை விட்டும் ஒதுங்கி போய்த்தாங்க. குர்ஆன் சொல்லுது, இப்ப அந்த பிரசவத்தினுடைய வருத்தம் ஆரம்பிக்குது. அந்த வருத்தம் தாங்க இயலாம மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஈச்சப்பழ மரத்தடியில வைத்து உட்கார்றாங்க. இப்ப சொல்றாங்க, யா லைதனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸ்யம் மன்சியா. ஏன் இவ்வளவு வருத்தம் எனக்கு? நான் இதுக்கு முன்னாலே மௌத்தா இருந்தா எவ்வளவு நல்ல. இன்றைக்கு எல்லாரும் குழந்தை குட்டி பெற்றவங்க, மனைவியில பிரசவ வழிய பார்த்தவங்க, குழந்தை கிடைக்க முன்னுக்கு எவ்வளவு கஷ்டம், குழந்தை கிடைச்ச போது எவ்வளவு கஷ்டம், எல்லாத்தையும் பார்த்தவங்க இருக்கும். அந்த நேரம் அந்த மனைவியினுடைய உணர்வுகள் எப்படி மாறும், எப்படி எல்லாம் இருந்தவ எப்படி மாறுவா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தோஷம் என்ன, நான் எவ்வளவோ வருத்தப்பட்டாலும் புள்ள கிடைச்ச போறோம் அந்த வருத்தம் எல்லாம் மறந்து. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் என்னண்டா, ஒண்டி இந்த வருத்தம் உடம்புடைய வருத்தம், புள்ள கிடைச்ச போறதுதான் ஆரம்பிக்க போது உள்ளத்துடைய வருத்தம். என்ன பதில் சொல்ற மக்களுக்கு? ஆட்கள் எவ்வளவு கேள்வி கேட்பான். இன்னைக்கு சாதாரண சமூகத்துல நல்ல அந்தஸ்துல உள்ள ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுட்டா அவருக்கு இப்ப சமூகத்துக்கு போ பயம். என்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்களோ, எப்படி சீரழிப்பாங்களோ, என்ன செய்வாங்களோ என்ற ஒரு பயம் அவருக்கு. தற்கொலை செய்ய வேண்டுமென்றா அதையும் செஞ்சு கொள்வார். இந்த பெண் ஒரு நபியுடைய வம்சத்துல வந்த ஒரு பெண், மஸ்ஜிதுல் அக்ஸால வளர்ந்த ஒரு பெண், அதிலையும் எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு பெண், ஆனாலும் மக்களால் நோவிக்கப்பட போறா. அவ்வளோ ஒரு கவலை பாவம். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி قد جعل ربك تحتك سريا وهزي اليك بجذع النخله تساقط عليك رطبا جنيا. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ப அந்த பிரசவ வருத்தத்துல இருக்கிற பெண்ணுக்கு அல்லாஹ் சாப்பாடுடைய ஏற்பாடு செய்தார். இன்னைக்கு ஒரு பெண் கர்ப்பம் கழிச்சிட்டா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சாப்பாடு ஆக்கி அனுப்புவான். இது விருப்பமா அது விருப்பமா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அவன் ஏற்பாடு செய்றான். நீங்க அந்த மரத்தை ஆட்டுங்க, ஈச்சப்பழ மரத்தை, பழங்கள் எல்லாம் கீழே விழும். உங்களோட காலுக்கு கீழால ஒரு ஆறு ஓடுது, அதுல இருந்து தண்ணியை குடிங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எல்லா ஏற்பாடுகளையும் உங்களுக்கு செய்வான்.
இப்ப அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, நீங்க யாரையாவது பார்த்தா யாரோடையும் பேசப்படாது. فَإِمَّا تَرَيِنَّ مِنَ الْبَشَرِ أَحَدًا فَقُولِي إِنِّي نَذَرْتُ لِلرَّحْمَنِ صَوْمًا فَلَنْ أُكَلِّمَ الْيَوْمَ إِنْسِيًّا. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை குழந்தையாக கொடுக்கிறார், பிள்ளையை பெற்றெடுக்கிறார். இப்ப எடுத்துக்கொண்டு அவள் ஊருக்கு வாரான். فَأَتَتْ بِهِ قَوْمَهَا تَحْمِلُهُ. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, நீங்க ஊருக்கு புள்ளைய எடுத்துட்டு போனா மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லப்படாது, நீங்க யாரோட பேசலாம். இப்ப புள்ளையோட பெண் வந்து நிக்கிறான், ஊர் மக்கள் யஹூதிகள் எல்லாரும் நிக்கிறாங்க. எல்லாரும் கேட்டாங்க மரியமை பார்த்து, யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. என்ன செஞ்சுட்டு வந்தீங்கறாய்? எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சீங்கறாய். நீ அந்த ஹாரூன் என்ற மனிதன மாதிரி நல்ல இபாதத் செய்யக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தியே. உன்னோட வாப்பா இது மாதிரி வேற செய்தவரும் இல்ல, உன்னோட உம்மா ஒரு விபச்சாரியும் இல்ல, நீ எப்படி இப்படி மாறினாய்? அன்பான சகோதரர்களே, எவ்வளவோ விஷயம் இதுல பேசியிருந்தீங்க, நேரம் இடம் கொடுக்காது. இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உம்மா வாப்பாக்கும் பெரியோர் அத்தாட்சியதான், பெரியோர் படிப்பினேதான். நீங்க எப்படியோ அது போலதான் அவரோட பிள்ளைய அவரோட சமூகம் உலகத்துல பார்க்கும். நீங்க மறைமுகமான பாவம் செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தா, விபச்சாரம், களவு, அநியாயம், அடுத்தவர்களுடைய பணங்களை சுரண்டது, இது மாதிரி ஒருத்தராக இருந்தா உங்களோட பிள்ளைய நீங்க எவ்வளவு நல்லவரா வளர்த்தாலும் அந்த பிள்ளைக்கு வாப்போ வச்சுதான் பேசுவான். அந்த உண்மையும் ஒரு மோசமான நடத்தையுள்ள ஒரு பெண்ணாக இருந்தா அந்த பெண் பிள்ளைக்கும் அதே கெதிதான் நடக்குது. தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருந்தா அந்த கண்ணியம் அந்த பிள்ளைக்கும் உலகத்துல வந்து சேரும். இது ஆச்சரியமா கேட்டாங்க, உன வாப்பவும் உண்மையும் நல்லவங்களே, நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறாய்? இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, பேசலாம். குர்ஆன் சொல்லுது, ஃபஅஷாரத் இலை, என்னையோட பேசவா, உங்களுக்கு தேவையான கேள்வியை இவர்கிட்ட கேட்கும். قالوا كيف نكلم من كان في المهد صبيا. நாம் எப்படி அந்த தொட்டில் அடிக்கிற புள்ளியோட பேசுறேன்? நீ பதில் சொல்லு. நாங்க ஒன்றைதான் கேட்டோம், பாவம் செஞ்சிருக்கிறது நீ, நான் எப்படி புள்ளியோட பேசுறேன்? இப்பதான் அல்லாஹ்வுடைய குதரத் வெளியாகும். அந்த தொட்டில் அடிக்கிற புள்ள எல்லாரையும் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அந்த நேரம் தாயுடைய மார்பகத்துல பாலை குடிச்சு கொண்டிருந்தான். இந்த வார்த்தையை சொன்னதோட அந்த மார்பகத்துல இருந்து வாயை எடுத்து எல்லாரையும் பார்த்து சொன்னிச்சான், قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. தொட்டில் உள்ள புள்ள பேசுது, உங்க எல்லாருக்கும் நான் ஜவாப் சொல்றேன். என்ன தாழ்த்தில கேட்க வேணும். முதலாவது, இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை. இரண்டாவது, வஆதானியல் கிதாப வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு இன்ஜீல தந்து அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பிக்கிறான். என் தாய் ஒரு விபச்சாரி இல்ல. வஅௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா குன்து ஹய்யா, எனக்கு மௌத் வரைக்கும் அல்லாஹ் தொழுகையையும் ஜகாத்தையும் சரியாக கொடுக்க சொல்லுகிறார். இப்படி சில விஷயங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தொட்டில இருந்து பேசுறாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த ஆச்சரியம் அந்த யஹூதிகளுக்கு முன்னாலே உருவாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ذَلِكَ عِيسَى ابْنُ மரியம், இதுதான் மரியமுடைய மகன் ஈசாவுடைய சம்பவம். இப்ப என்ன நடக்குது? இந்த பனு இஸ்ராயல்களுக்கு, இந்த யூதர்களுக்கு நபியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்றிலிருந்து தஅவா செய்ய ஆரம்பிக்கிறார்.
பொதுவான அந்த கூட்டத்துடைய ஒரு பழக்கம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய எல்லா அத்தாட்சிகளையும் கண் முன்னால பார்த்துட்டு அப்படியே மாறு செய்வான். கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொள்வான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு இன்னும் அத்தாட்சிகளை காட்டுறான். என்ன அத்தாட்சி? மண்ணால ஒரு பறவையை செஞ்சுட்டு அப்படியே ஊதி விடுவாங்க, அது உசுரா அப்படியே பறக்கும். யாரெல்லாம் செய்யல் மாதிரி இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளோ இன்ஜினியர், இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்து யாருக்காவது செய்யலுமா? ஒரு மண்ணை எடுத்து பறவையை போல செஞ்சு அல்லாஹ்வுடைய பிஇத்னில்லாஹ் என்று சொல்லி ஊதினா அந்த பறவை அப்படியே பறந்து. பிறவி குருடு, வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் எல்லா நோய்களையும் சோமாக்குவான். எந்த அளவுக்கு அவனோட வைத்தியம் என்றா மௌத்தான ஒருத்தரை கூட ஹயாத்தாக்கி எடுப்பான். இன்னும் அத்தாட்சியில காட்டுறான். என்ன அத்தாட்சி? ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க இன்னைக்கு வீட்டுல பகல் இது சாப்பிட்டீங்க, வெள்ளை இது சாப்பிட்டீங்க, உங்களோட வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல இது இருக்குது. ஃப்ரிட்ஜ்ல அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்ல, நீங்க வீட்டுல இந்த விஷயங்களை வச்சுட்டு வந்திருக்கீங்க. வீட்டுல என்ன இருக்குது, என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் சொல்லுவோம். இப்ப அவங்களோட இருந்த மக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து வானத்துல இருந்து ஒரு மாஇதா, ஒரு சாப்பாடு கட்டை இறக்கிட்டாங்க, அதையும் இறக்கி கொடுத்தாங்க. இப்படி எல்லா அத்தாட்சிகளையும் உலகத்துல காட்டி காட்டி அந்த மக்களுக்கு சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வை ஏற்றுக்கோ. கடைசி வரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. இப்ப அந்த யகூதிகள் பிளேன் பண்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வோம். கொலை செய்யறதுக்கான மஷூரா நடக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய ரெடியாகிற நேரம் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிக்கிறான், ஈசாவே, நான் உங்களை வானத்துக்கு உயர்த்த போறேன், நீங்க என்கிட்ட வரப்போறீங்க, இவங்களை விட்டு நான் உங்களைய பாதுகாக்க போறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவத்தை அல்லாஹ் தஆலா சில உலமாக்களுடைய கருத்துப்படிக்கு ஹவாரியூன்கள், நாங்க எப்படி சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நண்பர்களுக்கு சஹாபாக்கள் என்று சொல்லுவோமோ, அத போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சஹாபாக்கள் தான் ஹவாரியூன்கள். அதுல ஒருத்தருக்கு நபி ஈசாவுடைய உருவத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க. இவங்க அவர்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நினைச்சு அவரை சிலுவையில அரைஞ்சி அவரை கொலை செஞ்சு போட்டாங்க. வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாகின் ஷுப்பிஹ லஹு. அவங்க நபி ஈசாவை கொலை செய்யவும் இல்லை, அவரை சிலுவையில அறையவும் இல்லை, அவரை மாதிரி ஒருத்தரை தான் சிலுவையில அவங்க அரைஞ்சாங்க. அல்லாஹ் இவங்களை வானத்துக்கு உயர்த்திட்டாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சுதான் உலகத்துல இன்னைக்கு 3 கூட்டம் இருக்கு. அதுல ஒரு கூட்டம் யாரு? யஹூதிகள். இவங்க சொல்லுவாங்க, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜினாவின் மூலமாக கிடைச்ச ஒரு குழந்தை, நஊது பில்லாஹ். அடுத்த கூட்டம் தான் முஸ்லிம்கள். நாங்க சொல்லுவோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரூஹின் மூலமாக ஊதப்பட்டவர், அல்லாஹ்வுடைய கலிமான்னு சொல்லு. இன்னொரு 3வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எத்தனையோ கருத்துக்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுவாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மனைவி என்றுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் என்றுவாங்க, அல்லாஹ்வுடைய அவதாரம் என்றுவாங்க, எத்தனையோ விஷயங்கள். அவங்க அந்த நசாராக்கள், அந்த கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய மிச்சம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த டிசம்பர் மாசம். நேற்று போன நாள் கிறிஸ்துமஸ் உடைய நாள், இதே தொடர்ல தான் வரக்கூடிய 31 அவங்க கொண்டாட போற நாட்கள். நாங்க முஸ்லிம்கள் 2 வார நேரம் எங்களுக்கு இந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல என்ன மார்க்கம் சொல்லி இருக்குது, அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி, இதை நாங்க முழுமையாக நம்பி இருக்கிறோம். ஆனா அவங்க அதை நம்பல. அவங்க அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்ற ஆட்கள். அவங்க தான் இந்த நாட்களை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. சில உலமாக்கள் பயான்கள்ல சொல்றதை நாங்க கேட்கிறோம், உலகத்துல அதிகமான அழிவுகள் வந்த மாசம் டிசம்பர் மாசம் என்று சொல்றாங்க. ஏன்னா நாட்டுக்கு ஒரு பேரழிவு சுனாமி வந்தது கூட டிசம்பர் மாசம்.
உலகத்துல செய்யப்படுற பாவங்கள்ல ஆக பெரிய பாவம் அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கிறது. அதே போன்று அல்லாஹுக்கு குழந்தை மனைவி இருக்கு என்று சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இது எவ்வளவு பாரதூரமான வார்த்தைண்டா, அல்லாஹுக்கு யார் புள்ள இருக்குன்னு சொல்றாங்களோ, அல்லாஹுக்கு மனைவி இருக்குன்னு சொல்றாங்களோ, இந்த வார்த்தையை கேட்டு தகாது சமாவாத்து யதஃபக்கர்ன மின், இந்த வானம் வெடிக்க பார்க்குது, பூமி அப்படியே பிளக்க பார்க்குது, மலைகள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து கலந்து போக பார்க்குது. ஏன் என்ன காரணம்? அன்தஉ லிர்ரஹ்மானி வலதா வமா யன்பகி லிர்ரஹ்மானி அன் யத்தகித வலதா. இவங்க அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றது. அல்லாஹ் ஒரு காரணமும் புள்ள இருக்கிறதுக்கு ஏலாம். இன்னைக்கு நாங்க சில நேரம் பிசினஸ் என்ற பேர்ல, எங்களுக்கு முகப்பத்தானவங்க என்ற பேர்ல, நாங்க இப்ப அப்படிதான் எல்லாரையும் சமாளிச்சு போகணும் நல்லிணக்கம் என்ற பேர்ல நாங்களும் அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் சில நேரம் சொல்லியிருக்கோம். எங்களோட கடையிலையும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்றதை போர்ட்ல அடிச்சு போட்டுருவோம். ஹாப்பி நியூ இயர் என்றது எல்லா முஸ்லிம் கடைகள போர்ட்லயும் வந்துடும். அன்பான சகோதரர்களே, வரப்போறது ஒரு காலமும் அது ஹாப்பி நியூ இயராக மாற முடியாது. ஹதீஸுடைய கருத்து, வரக்கூடியது ஹாப்பி இல்ல, அது கவலையான வருஷம். ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் ஆரம்பிக்கிற நேரம் அது நலவுகளை கொண்டு வராது, அது ஷர்றுகளை தான் கொண்டு வரும். ஒரு நாள் முடிய அடுத்த நாள் வாழது அது நலவுக்குரிய நாள் இல்லை, அது கெடுதிக்குரிய நாள். ஏன்? நாளுக்கு நாள் போக போக ஃபித்னாக்கள் கூடி கொண்டு போகும். எங்களை மௌத்துக்குரிய நேரம் நெருங்கி கொண்டு போகுது. எனவே புது வருஷத்தை கொண்டாடுவதோ பிறந்த நாளை கொண்டாடுவதோ இது ஃபேஷனோ, இது படிச்சவங்க நாலேஜபிள் எஜுகேட்டட் செய்யற வேலை அல்ல, இது மடையர்கள் செய்யற வேலை. அவன் மௌத்தை நினைச்சு அவன் சந்தோஷப்படுறான். அந்த அளவுக்கு நன்மைகள் சேர்த்து வச்சிருந்தா ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லு. ஏன்? என்ன மௌத்து இப்ப நெருங்குது. பாவத்தோடையும் ஃபித்னாவோடையும் எத்தனையோ அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு நாங்க அதுல பொறுப்போடு செஞ்சுட்டு எப்படி ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லு. எனவே இந்த விஷயங்கள் எங்களுக்கு உணர்ந்தது, இது பெரியோரு ஷிர்கோட சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே ஈமான் கொண்ட நாங்க, இஸ்லாத்தோடு இருக்கிறவங்க, இந்த சம்பவத்தை நான் இவ்வளவு நேரம் சொன்ன காரணம் இதனுடைய ரகசியத்தை சொன்னேன். இதுக்கு பின்னால் இருக்கிற சரித்திரத்தை சொன்னேன். இந்த விஷயங்களை விளங்கி எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை நாங்க உண்டாக்குவோம். பெரியோர அழிவு முடிஞ்சு நாங்க நிக்கிறோம், பெரியோர அழிவை பார்த்துட்டு நாங்க நிக்கிறோம். எங்களோட தனி வாழ்க்கை இப்ப மாற்றணும், எங்களோட வீடுடைய சூழல் மாறணும், எங்களோட ஊரும் சேர்ந்துதான் மாறும். குர்ஆன் சொல்லுது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வலவ் அன்ன அஹ்லல் குரா, இந்த ஊர்வாசிகள் ஆமனு வத்தகூ, ஒன்று ஈமான், அடுத்தது தக்வா. நாங்க நினைக்கிற ஊர்ல டெவலப், ஊர்ல முன்னேற்றம், படிச்சாள்கள் கூடுறது, வசதி உள்ளவங்க கூடுறது, ஊருடைய வசதிகள் கூடுறது, இது இல்லை. ஒரு ஊருடைய முன்னேற்றம் குர்ஆன் சொல்லுது, அவங்க ஈமான் கொண்டு தக்வாதாரிகளாக எப்ப மாறுவாங்களோ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அந்த ஊருக்கு வானத்துடைய பூமியுடைய பரக்காத்துகள் நிறைய வந்து சேரும். அப்படி அந்த ஊர்ல நடக்கலண்டா, அந்த ஊர்ல இஸ்லாத்துக்கு முக்கியத்துவம் இல்லைண்டா, தீனுக்கு முக்கியத்துவம் இல்லைண்டா, பரக்கத்துக்கு மாற்றமான முசீபத் வந்து சேரும். பரக்கத் என்றது சல்லில இருக்குது, வருமானம் கூடுறதுல இருக்குது. எங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானம் எங்களோட தேவைகள் போதுமாக இருக்குது. ஒருத்தர் 1 லட்சம் சம்பாதிக்கிறார், மாசம் 2 லட்சம் செலவு, என்ன பார்க்க என்ன பார்க்க 10,000 சம்பாதிக்கிறார், அவருடைய மாச செலவே 3,000. இதுதான் பரக்கத். நோய் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை, இதுதான் பரக்கத். பணங்களுக்கு பின்னால வெறுமனே செலவுங்க, சில பாவங்கள் செய்யறது அவங்களோட பணங்களுக்காக. இப்படி போட்டா மக்கள் வருவாங்க, இந்த விஷயங்களை சொன்னாதான் அந்நியவங்க எங்களோட இணைஞ்சு போவாங்க என்ற ஒரு சல்லிக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கிற மக்களாக நாங்க மாறிட்டோம். அந்த பணங்களை சேர்த்து வச்சுதான் கண் முன்னுக்கு அந்த பணங்கள் குப்பையாக மாறினதை நாங்க பார்த்தோம்.
எனவே ஒரு படிப்பினையாக எடுத்து எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய தௌஃபீக அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் தருவானா. யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா, பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயா, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா, மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா, உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா. நல்ல நல்ல முடிவோடு மூத்தாகக்கூடிய தௌஃபீக் எங்கள் எல்லோருக்கும் தருவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.